என்ன ஆனாலும் அஸ்வின் சிஎஸ்கே விட்டுட்டு போயிருக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல அஸ்வினுக்கான மரியாதை கிடைக்கவே இல்லை, அவர் அண்டர் ரேட்டடாவே வச்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு ஒரு ஓஜி கிரிக்கெட் பிளேயரு. யார் அவரு, அஸ்வினை பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு பார்த்துருவோமா? எல்லாருக்குமே தெரியும் அஸ்வின் IPL 2025 தான் அவருடைய கடைசி சீசன் அமையும் அப்படின்னு சொல்லிட்டாரு, ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அவருடைய பயணத்துல சிஎஸ்கேவை தாண்டி ராஜஸ்தான் ராயல்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், பஞ்சாப் அப்படின்னு இந்த டீமுக்கெல்லாம் ஆடி இருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட இந்த சூழலை தான் சமூக வலைத்தளத்தில் ஒரு முக்கியமான கிரிக்கெட்டர், அதாவது ஏபி டிவில்லியர்ஸ் அவரை பற்றி பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறார். அதில் அஸ்வினுடைய கிரிக்கெட் கரியர் ஒரு மிக சிறந்த கிரிக்கெட் கரியராக நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் ஒரு தரமான வீரர். அவரை பற்றி நான் சொல்கிறப்ப ஒரு ஆட்டத்துடைய விஞ்ஞானி, மருத்துவர், பேராசிரியர் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். ஏன்னா கிரிக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூலையும் கரைச்சி குடிச்சு அதில் தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கச்சிதமாக எடுத்து அதில் விளையாடக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு புகழாரம் சூட்டியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரை பற்றி பேசுகிறப்ப பல ஆண்டுகளாக அவர் இந்தியாவுக்கும் சிஎஸ்கேக்கும் ஆடி இருக்கிறாரு, பல வெற்றிகளை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் என்னதான் அவர் சிஎஸ்கேவை தாண்டி வேற அணிக்கு விளையாண்டாலும் கூட எனக்குன்னு ஒரு சிஎஸ்கே பிளேயராக தான் கடைசி வரைக்கும் தெரிஞ்சாரு. நிச்சயமாக அவர் கண்டிப்பாக சிஎஸ்கேல இருந்திருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா அது அவருடைய கையில் கிடையாது. ஏன்னா ஏலம், தக்க வைப்பு அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்பயும் சொல்கிறேன், மஞ்சள் ஜெர்சி தான் அவருக்கு கரெக்டான ஜெர்சின்னு சொல்லியிருக்கிறாரு ஏபிடி. இன்னொன்று, அவர் சிஎஸ்கேக்காக நிறைய மேட்ச் ஜெயித்து கொடுத்துருக்காரு, ஆமாதான். ஆனால் 2011 எங்களுக்கு எதிராக கடைசி மேட்ச்ல ஃபைனல்ல கிறிஸ் கெயில ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே தூக்குவார் பாருங்க. ஒன் ஆஃப் த தரமான விக்கெட்டு, சூப்பரான மேட்ச் அவர் விளையாண்டு கொடுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பிளேயர் அப்படிங்கிறத தாண்டி பேட்டிங்கில் அவர் நிறைய சூப்பரான விஷயங்கள் பண்ணார். ஆனால் அதை அண்டர் ரேட் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தோணுதுங்க. ஏன்னா எப்போல்லாம் அவர் இந்தியாவுக்காக ஆடி இருக்கிறாரோ அப்போல்லாம் ஒரு பேட்ஸ்மேனாக தரமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு. குறிப்பாக இந்திய டீமு ரொம்ப சிக்கல் இருக்கும்போது பல தடவை அவர் காப்பாற்றிருக்கிறாரு. ஆனால் இப்போ அதை பற்றிலாம் பேச மாட்டாங்க. ஆனாலும் நான் நிச்சயமாக ஒரு ஆல்ரவுண்டரா பயங்கரமா ரேட் பண்ணிருக்கேன் அப்படின்னு பேசியிருக்கிறாரு ஏபி டிவில்லியர்ஸ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.